முதல் இந்த நாம சித்தாந்தம் பண்ணினதுக்கு நமக்கு இந்த பகவன் நாம கீர்த்தனம் தான் மோட்ச உபாயம், ரொம்ப சுலபமானது, கலியில எல்லாராலையும் பின்பற்றக்கூடியது அப்படிங்கிறத காண்பிச்சது 3 மகான்கள். நமக்கு மும்மூர்த்திகள், 3 ரத்தனங்கள். அதில் முதல்ல நமக்கு பகவன் நாம போதேந்திர சுவாமிகள். அந்த பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் தான் இந்த 3 பேர்கள்ல முதல்ல வரார். சந்நியாசி, காமகோடி பீடாதிபதி. அவர் சதா ராமநாமத்தையே சொல்லிட்டு வந்ததுனாலே அவரை முதல்ல ஸ்மரிக்கிற மாதிரி ஜானகி காந்த ஸ்மரணம், அதனால சொல்றோம். அதுக்கு அடுத்துதான் இந்த மும்மூர்த்திகள்ல 2வது ஸ்தானத்துக்கு வரவர் நம்ம ஸ்ரீதரையாவாள். அவர் சதா சர்வகாலமும் சிவநாமத்தையே ஜபம் பண்ணிட்டு வந்ததுனாலே அவரை ஸ்மரிக்கிற மாதிரி நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. 3வதா சத்குரு சுவாமிகள். இன்றைக்கு அந்த மடத்துக்கே ராதாகிருஷ்ண மடம் தான் பேரு. கிருஷ்ணரும் உபாசனை பண்ணினதுனாலே கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அப்ப 3 தெய்வங்களையும் ஸ்மரிச்சா ஆச்சு. அந்த 3 தெய்வங்களை உபாசனை பண்ணினவர்களையும் ஸ்மரிச்சா மாதிரி ஆச்சு. அதே ஆர்டர்ல நமக்கு இப்படி புண்டரீகம் வச்சிருக்கா. இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, இந்த பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் இந்த கோவிந்தபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலே சித்தியாயிருக்கார். எங்க ஆயிருக்கார்? காவேரி கரையில வந்தார். நிறைய குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தா. சாயங்காலம் அனுஷ்டானம் பண்ணிட்டு காவேரி கரையில உட்கார்ந்துட்டு இருந்த சுவாமிகள் அந்த குழந்தைகள்லாம் ஏதோ மண்ணில் பள்ளம் தோண்டி உள்ள போய் வெளியில வரதான் ஏதோ விளையாட்டு விளையாடுறத பார்த்துட்டு, நான் அதுக்கு மேல ஒரு அதிசயம் பண்ணுவேன், என்னை குழி தோண்டுங்கோ, அதுக்குள்ள என்னை போட்டு மூடுங்கோ, நான் வேற ஒரு பக்கமா வெளியில வருவேன்னு சொல்லி அப்படியே சில சமயம் போக்கு காண்பிச்சு ஒரு தரம் உள்ள அப்படியே உட்கார்ந்துட்டார். வெளியில வரல. கிராமத்தில் இருக்கிற பசங்கள்லாம் ஓடி போய் ஊரில் சொல்லித்து அவர்களெல்லாம் வந்து தோண்டி பார்க்கலாம்னு பார்த்தா உள்ளிருந்து அசரீரியா ஒரு குரல் கேட்டது, மேலே தோண்டாது, நம்முடைய சங்கல்பத்தினால தான் நாம் இந்த இடத்துல சித்தியாயிருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால தோண்ட மேலே அவளுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு தோணல, போயிட்டா. அதுவும் காவேரியில் ஜலம் ஓடுற கரைக்கு ரொம்ப பக்கத்தில், அங்கே அதிஷ்டானம்லாம் கட்டினா நிற்காது, அதனால போயிட்டாவா. இப்போ காவேரியில் வெள்ளம் வந்ததுன்னா அதிஷ்டானத்துக்கு மேலே போகும். காவேரியில் வெள்ளம் வடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் அதிஷ்டானம் தெரியும். ஆனாலும் வெள்ளம் 6 மாதம் ஓடி இருக்கிறதுனால அதிஷ்டானம் இருந்த சுவடே தெரியல. கோவிந்தபுரம்ங்கிற ஊர்ல தானே அவர் சித்தியாயிருக்கார். எந்த இடத்துல அவர் சித்தியாயிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த கோவிந்தபுரத்தில் அந்த காவேரி கரையில் வந்தார். குருநாதாளுடைய அதிஷ்டானத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் சாப்பிட போகிறதில்லை, தீர்த்தபானம் பண்ண போகிறதில்லை, யாரோடையும் பேச போகிறதில்லை, தூங்க போகிறதில்லை. அப்படின்னு உட்கார்ந்துட்டு குருவையே ஸ்மரிச்சுண்டு சதா நாமஜபம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். சத்குரு சுவாமிகளே அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் எவ்வளவோ நிர்பந்தப்படுத்துகிறார். சுவாமிகள் தேகத்தினுடைய ரட்சிக்கும் பொருட்டு ஏதாவது ஆகாரம் சாப்பிடணும், கொஞ்சமாவது தீர்த்தமாவது சாப்பிடணும்னு சொல்லும் பொழுது யாருடைய முகம் கொடுத்து பேசல. அவருடைய முழு கவனமும் எப்படி பகவன் நாம போதேந்திர சுவாமிகளுடைய அதிஷ்டானத்தை திருப்பி புனருத்தாரணம் பண்றது அப்படிங்கிறதுலே இருக்கு. 9 பகல் 9 இரவு ராத்திரி பகலாம் அவர் சாப்பிடாம இருந்தார். தீர்த்தபானம் கூட பண்ணலை, தூங்க கூட இல்லை, நாமகீர்த்தனம் இது கூட இல்லை. மனசில் அவ்வளவு தாபம். குருநாதருடைய அதிஷ்டானம் எங்கே இருக்குது, எப்போ கண்டுபிடிப்போம், எப்போ நமக்கு தரிசனம் கொடுப்பார். இப்பேற்பட்ட மகாத்மா அவதாரம் பண்ணி நாம சித்தாந்தம் பண்ணி அவருடைய ஜீவ சமாதியாகி அந்த சமாதியை ஒரு ரட்சிக்கிற ஒரு பாக்கியம் கூட நமக்கு இல்லாமல் போயிடுத்தே அப்படின்னு தவிக்கும் பொழுது 10வது நாள் அவருக்கு ராம 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 ராமன்னு ஒரு சப்தம் வருது.